عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் என்றும் என்றும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நாம் வாழக்கூடிய வாழ்வை மிகச் சிறப்பாக நமக்கு கொடுத்து வாழ்க்கை முழுவதற்கும் உண்டான தேவையான அத்தனை விஷயங்களையும் நமக்கு தந்து இந்த வாழ்க்கை முழுவதிலும் சருகி விடாமல் தவறி விடாமல் பாதுகாத்து கொண்டு போயிருக்கிறார். இஸ்லாமியர்களுடைய அகீதாவின்படி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மை செய்வதற்குண்டான ஆர்வமும் தீமையின் மீது பாவத்தின் மீது வெறுப்பும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே ஏற்படுகிறது. அதனாலதான் நம்மளை கேட்க சொல்லி இருக்கிறாங்க, அமல் செய்யறதுக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடியவனே எங்களுக்கு அமல்களிலே ஆர்வத்தை கொடு, பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய சொன்னார்கள். எந்த அமல்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய விஷயத்தை கொண்டுதான் நமக்கு நடக்கிறது என்ற யகீன், உறுதி, நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்ப பாவங்களை செய்வதன் மீது வெறுப்பு நமக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ், பாவத்தின் மீது எனக்கு வெறுப்பை வரச்சை, பாவத்தின் வெக்கம் என்னை நெருங்க விடாமல் பாதுகாத்து விடு என்று அவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப சமீபத்துல கடந்த வாரத்துல, அதாவது ஷஅபானுடைய 15வது நாள் அன்றைய இரவில் ஒரு மகத்தான ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறான்? அன்றைய இரவிலிருந்து வரக்கூடிய ஷாபான் 15 வரைக்கும் உண்டான முடிவுகள், குல்லு அம்ரின், ஒவ்வொரு முடிவும் அன்றைக்கு ஏட்டிலே ஏற்றப்படுகிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான். என்ன விஷயங்கள்? அதுதான் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுல கேட்க சொன்ன துஆக்கள். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி கொடு, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உண்ணக்கூடிய உணவு, உடுத்தக்கூடிய உடை மற்றும் இருக்கக்கூடிய இருப்பிடம், இதுவெல்லாம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, அது ஹலாலா இருக்கணும். ஹலாலா இருக்கணும்னு நான் நினைச்சு கேட்டாதான் அல்லாஹ் ஹலாலா தருவான். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிடைச்சதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லி நான் உட்கொள்ளுபவனாக இருந்தால்
நமக்கு ஹலாலை தர வேண்டும் என்பது அல்லாஹ் மேல கட்டாயம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் ஒரு கவலம் அல்ல, ஒரே ஒரு பருக்கை கூட ஹராமான சாப்பாடு உள்ள போயிடாம அல்லாஹ்வை பயந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹராமான உணவையும் ஹராமான குடிப்பையும் ஹராமான ஆடையும் நீங்க அணிந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல நீங்கள் கையேந்தி கதறி அழுதாலும் துவா ஒப்புக்கொள்ளப்படாதுன்னா. அதனால நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வின் இடத்துல என்ன செய்வாங்க, ஹலாலான உணவை கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இரவில் நம்முடைய உணவு முடிவு செய்யப்படுகிறது. இந்த ஒரு வருஷத்துல எத்தனை உணவு எந்த வேலைகளில் எப்படி சாப்பிடுவான், அதுல எவ்வளவு ஹலால் எவ்வளவு ஹராம், எத்தனை உங்களிடத்துல வந்து சேரும், அத்தனையும் முடிவு செய்யப்படுகிறது. அதனால அன்னைக்கு இரவு எல்லாம் எங்களுடைய ரிசுக்கை அதிகப்படுத்தித்தான் துவா செய்யும். அதுல இன்னும் முடிவு செய்யப்படுகிறது. விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும், பயிரிடப்படுவதெல்லாம் லாபமா என்று கேட்டால் இல்லை. ஒரு காலத்துல ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ முறை அறுவடை செய்த காலம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அதுவெல்லாம் இல்லை. விதைத்த நெல் வீட்டிற்கு வந்து சேர்ந்தால் சந்தோஷம் என்று நினைக்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு விவசாயம் இருக்கிறது. எத்தனையோ இடையூறுகள், நஷ்டங்கள், அந்த பயிர்கள் அழிந்து போகுதல் எல்லாம் நடக்குது. அப்ப சொல்றாங்க, இந்த இரவில் தான் விவசாயம் செய்யப்பட்ட நெற்பயிர்கள் அந்த பயிர்களோடு நெல்லோடு வருமா அல்லது அரிசி இல்லாமல் வெறும் பதராக போகுமா, இந்த ராத்திரில எல்லாம் முடிவு செய்யறான். நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும், நெல் இருக்கும் ஆனா உள்ள அரிசி இருக்காது, அதுக்கு பேரு பதர் என்று சொல்லுவாங்க. அப்ப எத்தனை நெல்லில் அரிசி வரும், எத்தனை நெல் பதரா போகும் அப்படிங்கறது அல்லாஹ் இந்த ராத்திரி முடிவு செய்யறான். ஏதோ விவசாயம் செஞ்சாச்சு எனக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளாம என்ன செய்யணும், அங்கே செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யணும். அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், யாரெல்லாம் நான் பயிரிட்டு இருக்கிறேன், என்னுடைய பயிர் பாழாகி விடாமல் பாதுகாத்து எனக்கு இதிலே உரிய லாபத்தை தருவாயாகன்னு சொல்லி துவா செய்யணுமா. அப்பதான் அந்த விவசாயம் என்ன செய்ய முழுசுமா வீட்டுக்கு வரும். இல்ல நான் பயிரிட்டு இருக்கிறேன், என்னுடைய பணிகள் நான் செம்மையா செஞ்சிருக்கேன், நான் ஏறு உழுதுருக்கேன், உரம் போட்டிருக்கேன், தண்ணி பாய்ச்சிருக்கேன், அதெல்லாம் 100க்கு 100 வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை வச்சேன்னு சொன்னா அதுல சில சருகுகள் இருக்கும். ஏன்னா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன்தான் எல்லா விஷயத்தையும் முடிவு செய்யறான். ஒரு குழந்தை பிறப்பது கடந்த பராத்திலிருந்து இந்த பராத்து வரைக்கும் மனுஷனா இருக்கட்டும் அல்லது மாடு கண்ணு போடுறதா இருக்கட்டும், ஆடு குட்டி போடுறதா இருக்கட்டும், கோழி குஞ்சு பொறுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் முடிவு செய்யறான். எங்க 15 முட்டை வைக்கிறாங்க, 10 தான் பொரிக்குது, 5 முட்டை பொரிக்கிறது இல்லை. ஆனா முட்டை நல்லா தான் இருக்கு. ஏன் வரல? அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய முடிவு, அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. எத்தனை பிரசவங்களில் குழந்தை பெற்று தாயும் சேயும் வீட்டுக்கு வர்றாங்க சொல்ல முடியாது. எத்தனை பிரசவத்துல தாயும் சேயும் வீட்டுக்கு வர்றாங்க சொல்ல முடியல. அப்ப இது வெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கு. இந்த இரவில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், முடிவு செய்யறான். ஒரு கணக்கு சொல்றாங்க, பூமியில அலிமானம் இருக்குல்ல, பொருட்களை அழிக்கக்கூடியது, வானத்திலிருந்து வரக்கூடிய சூறாவளி, கடலில் இருந்து வரக்கூடிய புயல், இது ரெண்டு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சு சின்னாமனமாக்கிறோம். ஒரு அறிவியல் கணக்கு சொல்றாங்க, வானம் இங்க இருந்து எவ்வளவு தூரம், அவ்வளவு உயரத்திலிருந்து வரக்கூடிய சூறாவளி காற்று பூமியை வந்து அடைஞ்சு அதனுடைய அந்த ஆட்டம் முழுசா முடியறதுக்கு 13 நிமிஷம் தானா. எவ்வளவு நம்மளாம் பார்த்தோம் 1919 கஜா புயல பார்த்தோம், 13 நிமிஷம் தான். அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எத்தனை வருடத்து மரங்கள் வேரோடு சாய்ந்தது, இன்னும் கூட ரோட்டு ஓரத்துல சாஞ்சி கிடந்த மரம் எல்லாம் இன்னும் கிடக்கு. 13 நிமிஷத்துல எல்லாம் என்ன செய்வான், நம்மளுடைய ஆணி வேற பிடிச்சு ஆட்டிடுவான், ஒண்ணும் இல்லாம போயிடும். தினம் தினம் வருகிறது, தினம் தினம் வானத்திலிருந்து சூறாவளியும் கடல்ல இருந்து புயலும் வருகிறது. ஆனா இதனுடைய ஆபத்துகள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம படுத்து தூங்கிடுவோம், ஆனா நம்ம மேல ஏறி இறங்கி என்ன செய்யும், விஷ ஜந்துக்கள் போகும்,
விஷ ஜந்துக்கள் எத்தனை போதும் பார்த்துக்கிட்டா இருக்கோம்? அல்லாஹ் பாதுகாக்கிறான். நீ படுத்திருக்கும் போது உன் மேல பூரானும் தேலும் பாம்பும் ஏறி இறங்கி போகும், அது உன்னை தீண்டி விடாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப 13 நிமிஷத்துல வாழ்ந்து வரக்கூடிய சூறாவளி பூமியே என்ன செஞ்சிடும்? துவம்சம் பண்ணிட்டு போயிடும். 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிற மரம் வேரோடு சாஞ்சிரும். வீடுகள் தண்ணீர் நிக்கிற இடமா போயிடும். நம்முடைய நடு வீடு சென்னையில எல்லாம் பார்த்தோம், 3 மாடி வீட்டுல 2 மாடிக்கு தண்ணி நிக்குது. 3 மாடி கட்டியிருக்கான் வீடு. அவன் என்ன நினைச்சு கட்டியிருப்பான்? நான் மாடி வீடு கட்டிட்டேன் பாதுகாப்பா இருக்கேன்னு நினைச்சு கட்டியிருப்பான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகி 2வது ஃப்ளோர்ல தண்ணி நிக்குது. என்னத்த பணம், என்னத்த பங்களா? எல்லாம் நாடுனா ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். எல்லாம் நாடுனா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். பெரிய பெரிய கோடீஸ்வரன் புயல் வந்துட்டு போன 15வது நிமிஷம் தெருவில் நிக்கிறான், பிச்சை எடுக்கிறான். அல்லாஹ்வால எல்லாம் முடியும். நம்ம உணவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த உணவுடைய விஷயத்தில் அல்லாஹ் செய்கிற மகத்தான ஒரு விஷயத்தை பாருங்க. மனுஷன் ஒருவேளை சாப்பிடுற சாப்பாடு, மனுஷன் இன்னைக்கு மத்தியானம் ஒருவேளை சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, இந்த உணவை எறும்பு இருக்கிறது இல்லையா, அந்த எறும்பு 40 வருஷத்துக்கு சாப்பிடுமா. எத்தனை வருஷங்க? நம்ம ஒருவேளை மத்தியானம் சாப்பிட்டு ஏப்ப விட்டா முடிஞ்சு போச்சு. இந்த உணவு எவ்வளவு நான் சாப்பிடுவேன்? ஒரு எறும்பு 40 வருஷம் சாப்பிடும். இப்படி நினைச்சு பாருங்க, ஒரு எறும்பு 40 வருஷம் சாப்பிடுறத ஒரு மனுஷன் ஒரே வேலையில முங்கிடுறான். அல்லாஹ்வுடைய கணக்கு. அல்லாஹ் தான் அதுக்கும் கொடுக்கிறான். அல்லாஹ் தான் எறும்புக்கும் உணவளிக்கிறான், அதே அல்லாஹ் தான் இந்த மனிதனுக்கும் கொடுக்கிறான். சரி, இன்னொரு கணக்கு சொல்றாங்க, ஒரு மனுஷன் 40 வருஷம் சாப்பிடுறத கடல்ல இருக்குல்ல திமிங்கலாம் ஒரு வேளை சாப்பிடும். என்னங்க, ஒரு மனுஷன் 40 வருஷம் சாப்பிடுறத திமிங்கலம் என்ன செய்யுது? ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு முடிச்சிருது. அப்ப அந்த திமிங்கலத்துக்கும் வருடம் முழுவதும் யார் கொடுக்குறா? அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான். அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான். ஒரு விஷயம் சொன்னாங்க, நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, உலகத்துக்கெல்லாம் அரசாட்சி புரிந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யாரா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட, எல்லா பவரையும் கொடுத்துருக்க, மனிதர்கள் ஜின்கள் எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய சக்தியை கொடுத்துருக்க, எனக்கு ஒரே ஒரு நாள் நான் இந்த உலகம் எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கிறேன்னு சொல்லி சுலைமான் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம். அல்லாஹ் சொன்னா உன்னால முடியாது, அது என்னுடைய பொறுப்பு, உணவு வழங்குவது என் பொறுப்பு, உன்னால கொடுக்க முடியாதுன்னா. இல்லையா அல்லாஹ், நீதான் எனக்கு எல்லா விதமான வளத்தையும் கொடுத்துருக்கிறியே கொடுன்னு. அப்ப அல்லாஹ் சொன்ன, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, வேணும்னா கடல்ல ஒரே ஒரு மீன் இருக்கு, அந்த ஒரு மீனுக்கு ஒரே ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சவால். சுலைமான் நபி ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அந்த தன்னுடைய அரண்மனையில உள்ள எல்லார்ட்டையும் சொன்னாங்க, நான் இந்த தேதியில இந்த 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 நாள்ல கடல்ல இருக்கிற மீனுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. வரிசையாக வாகனங்களில் உணவு கொண்டு வந்துச்சு. அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த மீன் வந்து கடல் கரையில வந்து வாயை பொளந்து நிக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது வாயில அந்த உணவுகளை எல்லாம் போட்டுங்கன்னாங்க. கொண்டு வந்த அத்தனை கஜானாவும் காலி. உலகத்தையே ஆண்ட மன்னர் எவ்வளவு சாப்பாடு வச்சிருப்பார், அவ்வளவு கொண்டு வந்திருக்காரு. மீன் வாயை பொளந்து நிக்குது. இவர் கொண்டு வந்த அத்தனையும் கொட்டியாச்சு, இன்னும் மீன் வாயை மூடல. சொல்லுச்சு, சுலைமானே என்ன இவ்வளவுதானே சாப்பான்னு கேட்டுச்சு. திரும்பி பார்க்கிற எல்லாம் காலி, நான் கொண்டு வந்ததெல்லாம் காலின்றார். அந்த மீன் சொல்லுச்சான், இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து வயிறு நிரம்ப எனக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு நீ கொடுக்குறேன்னு சொல்லி என்னை பட்னி போட்டுட்ட, இன்னும் அரை வயிறு ரொம்பல. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டாங்களாம், யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு, உணவு கொடுக்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது. பெற்ற தாய்க்கும் பிறந்த குழந்தைக்கும் பெற்ற தகப்பனுக்கும் பிறந்திருக்கிற பிள்ளைக்கும் எல்லாருக்குமே உணவு கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ்வை சேரும், அதனால என்னை மன்னிச்சிருந்தான். அதே இந்த பராத்து ராத்திரி அன்னைக்கு நம்முடைய உணவு முடிவு செய்யப்படுகிறது, அதனால அதை கேளுங்க. நான் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய உணவு உடைய இருப்பிடம் அத்தனையும் ஹலாலாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Allah